நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 31. மைந்தன் பிறந்தபோது ஆயுஷ் அதுவரை அவனில் இருந்த உளநிகரை முற்றிலுமாக இழந்தான். தந்தையிடம் இறந்து பெற்ற தீச்சொல் எப்போதும் நினைவில் இருந்தமையால் ஒருபோதும் அவன் நிலை மறந்து உவகை கொண்டதில்லை. களியாட்டுகளில் கலந்து கொண்டதில்லை. 10,000 பேர் சூழ்ந்திருக்கையிலும் தனிமையில் இருந்தான். எண்ணி சொல்லெடுத்தான். எப்பிழையும் நிகழலாகாதென்பதில் உளம் செலுத்தினான். கருணையே தீர்வென்று ஒவ்வொரு முறையும் தெரிவு செய்தான். அவனுக்கான மன நிகழ்வு குறித்த பேச்சுக்களை அரசியரும் அமைச்சரும் குல மூத்தாரும் எடுத்தபோது அவர்கள் கூடிய அவையில், என் தலைக்கு மேல் எந்தையின் தீச்சொல் சினந்த தெய்வம் என நின்றிருக்கிறது. அதை அறிந்து என்னை மணக்க ஒருங்கும் பெண்ணே எனக்குரியவள். மனம் பேசச் செல்லும் முன்னரே இது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றான். அது எங்கனம்? அரசர் காந்தர்வ முறையிலும் பைசாச முறையிலும் கூட பெண் கொள்ளலாம் என்றல்லவா நெறிகள் சொல்கின்றன என்றாள் அரசி. நான் அவ்வண்ணம் செய்ய விழையவில்லை. எவர் விழி நீரிலும் என் குடி பெருக வேண்டியதில்லை என்றான் ஆயுஷ். குருநகரே அன்று பாரத வருஷத்தின் பெருநகர் என அறியப்பட்டிருந்தது. அறச்செல்வன் என்று அரசன் கருதப்பட்டான். எனினும் மனம் நாடி சென்ற இடங்களில் குருநகரியின் தூதர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். தீரா பெருநோய் கொண்டவன் போன்றவன் உங்கள் அரசன் என்றார் மாளவத்தின் அரசர். இப்பிறவில் ஈட்டிய நோய் ஒருவேளை நீங்களாகும். முற்பிறவி நோய் அவனுடையது என்றார் பாஞ்சாலத்தின் அரசர். சிந்துவின் அரசர் தந்தை பழியை அவன் ஏற்றுக்கொண்டது முறை. அதை பகிர என் மகளை அவன் கோருவது எவ்வகையிலும் பிழை என்றார். பிற அரசர்களோ மெய்மறைத்து பெரிதொன்று சொல்லி தயங்கினர். அரச குடியிலன்று பெரிதொரு இடத்தில் பெண் கொள்வது குருநகரின் குருதி தூய்மையை பிற்காலத்தில் இல்லாமலாக்கக்கூடும் என்று குலத்தலைவர்களும் அமைச்சர்களும் அஞ்சினர். 4 ஆண்டு காலம் பெண் தேடி சலித்தனர். அரசி நிமித்திகர் ஒருவரிடம் சென்று வழி கூறினாள். நகரின் தென்மேற்கு மூலையில் அமைந்த துர்க்கை ஆலயத்தில் 12 மலர் கொண்டு பூசனை செய்த மேல்கையில் முதலில் காதில் விழும் பெயருக்குரியவள் அரசனுக்கு துணைவியாவாள் என்றார் நிமித்திகர். அவ்வண்ணம் வணங்கி மேல்கையில் எவரோ இந்துமதி என சொல்லியது அவள் செவியில் விழுந்தது. அயோத்தி அரசரின் இளைய மகள் இந்துமதி அழகி என்றும் அறிந்தவள் என்றும் ஒற்றர்கள் வழியாக செய்தி வந்தது. அவளை பெண் கேட்க தூதன் ஒருவனை அனுப்ப அவை கூட்டினார் குலத்தலைவர். தூதன் திருமுகத்துடன் செல்லும் பொருட்டு எழுந்தபோது அவையில் அமர்ந்திருந்த பத்மரின் மைந்தனும் அமைச்சனுமாகிய சுதர்மன், பொறுங்கள் மூத்தவரே என்று சொல்லி எழுந்தான். இது பெண்கோள் நிகழ்வென்பதனாலும் முன்னர் இதை நான் அறிந்ததில்லை என்பதனாலும் இதுவரை என் சொல்லென எதுவும் எடுக்கவில்லை. இத்தனை முறை இது பிழைத்தமையால் இன்று நான் ஒன்றை செய்யலாம் என்று எண்ணுகிறேன். ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றான். சொல்க என்றார் அக்குல மூத்தார். இத்திருமுகத்துடன் சென்று அயோத்தியின் அரசனை பார்ப்பதில் பொருள் இல்லை. முன்பு பெற்ற மறுமொழிகள் என்று பிரிதொன்று இங்கு வரும் என்பதற்கான சான்றுகள் ஏதும் நம்மிடம் இல்லை என்றான் சுதர்மன். இதுவே முறை, பிரிதென்ன வழி என்றார் குலத்தலைவர். ஒன்று செய்யலாம். இம்முறை தூதன் செய்தியுடன் செல்வதற்கு முன்பு சொல் திறனும் இசை நுணுக்கமும் பயின்று தேர்ந்த விரலி ஒருத்தியை அனுப்புவோம். அரசரின் தோள் திறமும் மெய்யழகும் உளக்கணிவும் அவளிடம் பாடல்களாக இருக்க வேண்டும். தேர்ந்த ஓவியர்கள் வரைந்த அரசரின் முகம் அவள் கையில் பட்டுச் சுருளென அமைய வேண்டும். அரண்மனைக்குள் சென்று இந்துமதியை கண்டு அந்த முகத்தை அவளுக்கு காட்டட்டும். அரசரின் பெருமையை எடுத்துரைக்கட்டும். இந்துமதியின் உள்ளத்தில் அரசர் எழுந்த பின்னர் இங்கிருந்து நாம் தூதனுப்புவோம் என்றான் சுதர்மன். பெண் விளைவை மறுப்பது சத்திரிய குல நெறி அல்ல. உளம் கொண்டவனை மறப்பது சத்திரிய பெண்ணின் இயல்பும் அல்ல. அவ்வாறு அயோத்தியின் அரசர் பெண் கொடை மறுப்பார் என்றால் இங்கிருந்து படை கொண்டு அவ்விளவரசியை கொண்டு வருவதும் முறை என்றாகும் என்றான். முதுதாதை ஒருவர், படை விட்டு பெண் கொள்வதே எப்போதோ செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு அரசர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றார். ஆம், விரும்பாத பெண்ணை கவர்ந்து வருவதை அவர் ஒப்ப மாட்டார். ஆனால் தன்மேல் பெரு விருப்பு கொண்டிருக்கும் பெண் ஒருத்தியின் ஓலை அவருக்கு வரும் என்றால் படை கொண்டு சென்று பெண் கவர்ந்து வர அவரே ஆணையிடுவார்
என்றான் சுதர்மன். அவ்வாறு அவளை கவர்ந்து வருவது அவருடைய அறம். அவள் கண்ணி என்று வாழ்ந்தாலோ பிறன் கைப்படாதிருக்க உயிர் மாய்த்தாலோ அவர் பழி கொள்ள வேண்டியிருக்கும். அவன் சொல்வதை உய்த்துணர்ந்த பின் அவ்வாறே ஆகட்டும் என்றார் குலமூத்தார். வைஷாலி என்னும் விரலி தன் தோழியர் இருவருடன் தென்னகத்திலிருந்து பாடி பரிசில் பெற்று வரும் பயணத்தில் என காட்டி அயோத்திக்கு சென்றாள். கோட்டை முகப்பில் நின்று பாடியே தன்னை அறிமுகம் செய்த அவளை எதிர்கொண்டு அரண்மனைக்கு அழைத்து சென்றனர் அங்குள்ள காவலர். கரியத்தின் உடலும் துள்ளும் நீள் விழிகளும் வெண்கலமணி போன்ற குரலும் கொண்டிருந்த வைசாலியை பார்த்ததுமே அரண்மனை பெண்டிர் திரண்டு வந்து அவளுக்கு சுற்றும் அமர்ந்தனர். கை ஒலைகள் குலுங்க முளைப்பந்துகள் எழுந்தாட அமர்ந்தபடியே நடனமிட்டு அவள் கதை சொல்லலானாள். வைசாலி இந்திரன் விருத்திரனை வென்ற பெருங்கதையை பாடி நடித்தாள். கண்ணெதிரே விண் நிகழ்ந்த காட்சிகள் விரிய சொல்லிழந்து அமர்ந்திருந்தனர் சூழ்ந்த பெண்கள். ஆடல் முடிந்ததும் அயோத்தியின் அரசி மாதவி வைசாலிக்கு அருமணி மாலை ஒன்றையும் பொற்காசுகளையும் பரிசளித்தாள். அரசியை வணங்கி பரிசிலுக்கு மகிழ் உரைத்து மேலும் சில நாள் தங்கி கதை சொல்வதாக ஒப்புக்கொண்டாள் வைசாலி. அன்று அரண்மனையின் பாணர் இல்லத்தில் தங்கியிருந்த அவள் தன் தோழியை அனுப்பி இளவரசி இந்துமதியுடன் தனி சொல்லாட விழைவதாக தெரிவித்தாள். ஐயத்துடன் எதற்கு என்று கோரிய முது செவிலியிடம், இளமகள் அறிய வேண்டிய காமக்கலைகள் சிலவற்றை கற்றுத்தர விழைகிறேன். இங்கு எவரும் அதை அவளிடம் உரைக்க இயலாது என்றாள். முதுசெவிலி நகைத்து, ஆம், அதுவும் தேவைதான். துவர்க்கும் காய் போல் இருக்கிறாள். அகம் சிவகட்டம். செவிலி மலர் தோட்டத்தில் தனித்தமர்ந்திருந்த இந்துமதியிடம் வைசாலியை அழைத்து சென்றாள். தோழியரும் அகன்ற பின் இந்துமதியுடன் தனித்திருந்த வைசாலி இந்திரன் விருத்திரனை வென்ற கதையிலிருந்தே பேச்சை தொடங்கினாள். இந்திரனின் அழகையும் மாண்பையும் ஊசி முனையால் நகையின் அணிச்செதுக்குகளை தொட்டு காட்டும் பொன் வணிகன் போல சொல்லிக்கொண்டே சென்றாள். விழிவை எரியும் விழிகளும் அணைப்பதற்கென்றே விரிந்த தோள்களும் கொண்ட இந்திரன் ஏதேதோ உருவில் எல்லா பெண்களுக்குள்ளும் உறைவதை அவள் அறிந்திருந்தாள். சொல் ஒன்றே அங்கு சென்று அக்கனவை தொடும் என்றும் கற்றிருந்தாள். ஊசி முனை மட்டுமே தொடும் அந்நகையின் சிதுக்குகள் சிதர்கள் சிலிர்த்து கொண்டன. இந்துமதி இரு கைகளாலும் தலையை தாங்கி விழிகள் நீர்மை கொண்டு தாழ்ந்திருக்க சிற்றிலை உதரும் சுனை நீர் பரப்பென உடல் ஆங்காங்கே மெய்ப்பு கொள்ள மூச்சில் இள முளைகள் அசைய அதை கேட்டு அமர்ந்திருந்தாள். பெருமழைக்கு பின் செம்மண் நிலமென அவள் கனிந்து விட்டதை அறிந்ததும் பாடினி மெல்ல சொல் முதிர்ந்து அவ்விந்திரனை வெல்லும் ஒரு மைந்தன் மண்ணில் எழப்போவதை பற்றி சொல்லலானாள். அவன் பெருந்தோள்களை, விரிந்த நெஞ்சை, நிலம் அழுந்த ஊன்றும் கால்களை, கூர் ஒளிர் விழிகளை, முரசுக்குள் கார்வை என முழங்கும் குரலை அவள் சொல்லிக்கொண்டே செல்ல கை நீட்டி பாடினியின் கைகளை தொட்ட இந்துமதி போதும் என்று தலையசைத்தாள். பாடினி, அப்பேரொருவன் பிறக்கவிருப்பது குருநகரியின் அரசன் ஆயுஷின் குலத்தில் என்று நிமித்திகர் கூறுகின்றனர் இளவரசி. யார் அவர் என அவள் கேட்க தன் கையில் இருந்த பட்டுச்சுருளை நிமிர்த்து விரித்து ஆயுஷின் முகத்தை காட்டினாள். இந்திரனும் அவன் வடிவென எழுவிருக்கும் மைந்தனும் இரு புறமும் சுடர்விட அவ்வொளியில் தெரிந்தது ஆயுஷின் அழகிய முகம். அவள் விழிகள் அம்முகத்தை தொட்டதுமே மிக தாழ்ந்த குரலில் பாடினி ஆயுஷின் புகழ் பாடத் தொடங்கினாள். அவன் நகர் பெருமை, குலப்பெருமை, கோல் மாண்பு, போர் மரம் என அச்சொற்கள் விரிந்தன. மிக தாழ்ந்த குரலில் சொல்லப்படும் சொற்கள் செவியை தொடாமலே நெஞ்சில் நுழைபவை. தன் நெஞ்சுள் இருந்தே முளைத்தனவோ என கேட்பவர் ஐயுறும் தன்மை கொண்டவை. பாடினி சொல்லி முடிப்பதற்குள் இந்துமதி ஆயுஷை தன் கணவன் என ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தாள். பாடினி எழுந்தபோது அந்த ஓவியத்தை தனக்கென அளிக்க முடியுமா என கேட்டு வாங்கினாள். அதை மறைக்கும் பொருட்டு தன் ஆடைக்குள் உள்ளாடை என அணிந்தபடி தன் அறைக்குள் சென்றாள். சேடியர் சென்று மறைந்த பின் மஞ்சத்தில் படுத்து அதை விரித்து அதன் அருகே முகம் வைத்து அவ்விழிகளை நோக்கி கொண்டு கனவில் ஆழ்ந்தாள். இரவெல்லாம் அந்த முகத்துடன் அவள் இருந்தாள். நடுங்கும் வியர்த்த விரல்களால் அம்முகத்தை வருடினாள். இதழ் கணல் கொள்ள மூச்சு ஆவி என்று எழ அவன் முகத்தை முத்தமிட்டாள். ஓசை கேட்டு எழுந்து அதை மீண்டும் தன் உள்ளாடையாக்கி கொண்டு கதவை திறந்தாள். அவள் உடலில் அவன் எப்போதும் அறியா அணைப்பென கை சுற்றி இருந்தான். 15 நாட்களுக்கு பிறகு குருநகரியின் தூதன் அயோத்தியை அடைந்த போது
இந்துமதி ஆயுஷின் மனைவியாக நெடுங்காலம் வாழ்ந்து முடித்திருந்தாள். தூதனின் சொல் கேட்டு அயோத்தியின் அரசர் திகைத்து, முன்னரே என் மூத்த மகளை கோரி இங்கு வந்தபோது நான் பெண் மறுத்து திருப்பி அனுப்பினேன் என்பது நினைவிருக்கும். இரண்டாம் அவளை கோரி நீங்கள் இங்கு வந்தது என்னை சிறுமை செய்வதற்கல்ல என்று எண்ணுகின்றேன். குருநகரின் முத்திரை சூடிய தலைப்பாகையுடன் அவை நின்ற தூதன் அல்ல அரசே. இம்முறை எங்கள் அரசின் தூது வந்தது உங்கள் இளவரசியின் விழைவை ஏற்றுத்தான் என்றான். என்ன சொல்கிறீர் என்ற அரசர் பாய்ந்து எழ, ஆம், உங்கள் இளவரசியின் காதலை எங்கள் அரசர் ஏற்றதனாலேயே இச்செய்தி என்றான் தூதன் பெருஞ்சினத்துடன். இளவரசியின் காதல் உமக்கெப்படி தெரிந்தது என்றார் அயோத்தி அரசர். இளவரசி அனுப்பிய பாடினி ஒருத்தி எங்கள் அரண்மனைக்கு வந்து அரசரிடம் செய்தியை சொன்னாள் என்றான் தூதன். இது அரசியல் சூழ்ச்சி, வீண் சொல். இக்கணமே அவை நீங்குக. கொலைக்களத்தில் இறப்பு காத்திருக்கும் பிணையன் போன்றவன் உமது அரசன். அவனுடன் அவை அமர இங்கு என் மகள்கள் எவரும் இல்லை. செல்க என்றார் அரசர். தூதன் நிமிர்ந்த தலையும் முழங்கும் குரலுமாக, செல்கிறேன். இளவரசி அவைக்கு வந்து எங்கள் அரசரை அவர் விரும்பவில்லை என்று ஒரு சொல் சொல்லட்டும். அச்சொல்லின்றி நான் மீளப் போவதில்லை. நீங்கள் என்னை கொல்லலாம். அது குருநகரியிடம் அயோத்தி போருக்கு அறை கூவுகிறது என்றே பொருள் கொள்ளப்படும். சினத்தால் சுருங்கிய கண்களுடன் நோக்கி இருந்த அரசர், இந்த அவையின் சொல் உமக்கு போதாதா? இளவரசியின் விழிகளை நோக்கி அச்சொற்களை நான் கேட்க வேண்டும். அதுவே எனக்கிடப்பட்ட ஆணை என்றான் தூதன். நாளும் எண்ணிய பின் மெல்ல நிலை மீண்ட அயோத்தியின் அரசர் திரும்பி தன் அருகே அமர்ந்திருந்த அரசியிடம், அவ்வண்ணம் ஏதேனும் விருப்பு நமது இளவரசிக்கு உண்டா என்றார். குருநகரியின் அரசனை எவ்வண்ணம் அவள் அறிவாள்? ஒவ்வொரு நாளும் அவளுடன் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு விளைவு அவளிடம் இருப்பதற்கான எந்த சான்றும் இதுவரை என் கண்களுக்கு படவில்லை என்றாள் அன்னை. அப்பால் நின்றிருந்த சேடி குனிந்து, நானும் அவ்வண்ணம் எத்தடயமும் இதுவரை கண்டதில்லை அரசே என்றாள். மறுபக்கம் நின்றிருந்த மூதமைச்சர் பணிந்து, அரசே, கண்ணியர் உள்ளத்தை அன்னையர் ஒருபோதும் அறிவதில்லை. அவர்களை தங்கள் மடியமர்ந்த மழலையர் என்றே இறுதுவரை எண்ணுவார்கள். இளவரசியின் உள்ளம் இந்த அவையில் அவர் வந்து சொல்லெடுப்பது வரை எவரும் அறிய முடியாது என்றார் பெருமூச்சுடன். ஆனால் எனக்கு பிரிதொரு வழி இல்லை என்று சொன்ன அரசர் திரும்பி முதுசேடியிடம், சென்று சொல் என் மகளிடம். இந்த அவைக்கு வந்து குருநகரியின் அரசனை அவள் விரும்பவில்லை என்று சொல்ல வேண்டும் என்பது என் ஆணை என்று. அவள் தலை வணங்கினாள். அவர் மேலும் குரல் தாழ்த்தி, அங்கு அவள் முடிசூடி வாழப்போகும் நாட்கள் சிலவே என்று விளக்கு. மூத்தார் பழி கொண்ட மன்னனின் துணைவியாக அமர்ந்து பெரும் துயருற வேண்டாம் என்று நான் சொன்னேன் என்றுரை. தந்தை என்று என் விளைவையும் அரசன் என்று என் ஆணையையும் அறிந்த பின் அவள் அவை வரட்டும். அன்னை, அவளிடம் என் விளைவும் அதுவே என்று சொல் என்றாள். அவ்வாறே என்று சேடி பின்னடி வைத்து விலகினாள். தன் அறைக்குள் தனிமையில் மஞ்சத்தில் படுத்த ஆயுஷன் முகத்தை விழி நட்டு நோக்கி இருந்த இந்துமதியை கதவை தட்டி அழைத்தாள் சேடி. ஓவியத்தை சுருட்டி ஆடைக்கு அடியில் உடுத்திவிட்டு மேலாடை திருத்தி வியர்த்து சிவந்த முகத்துடன் கதவை திறந்த இந்துமதியின் முகத்தை கண்டதுமே அவளுக்கு புரிந்துவிட்டது. இத்தனை நாள் இதை எவ்வண்ணம் காணாமல் இருந்தேன் என்று அவள் வியந்தாள். உறுதியை மீட்டுக்கொண்டு, வருக இளவரசி, தங்கள் தந்தை அவை புகுந்து இவ்வண்ணம் உரைக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார் என்று அரசனின் சொற்களை சொன்னாள். விழி தாழ்த்தி முலையினை எழுந்தமைய பிரிதவரிடமோ எவரோ பேசுவதை அருகே கேட்டு நிற்பது போல் நின்றிருந்த அவளை நோக்கி, நன்று நிகழப்போவதில்லை என்று தன்னுள் சொல்லிக் கொண்டாள் சேடி. இளஞ்சேடியர் ஓடி வந்து இளவரசிக்குரிய பட்டாடையையும் அணிகளையும் அவளுக்கு அணிவித்தனர். ஆடை உலையும் ஒலியும் அணிகள் சிலம்பும் இசையும் பொருந்தி வர காலெடுத்து வைத்து அவள் நடந்தபோது ஒருத்தி பிரிதொருத்தியிடம், இது மணவரைக்கு செல்லும் நடை அல்லவா என்றாள். பேசாமல் இரு என்றாள் மற்றவள். அவைக்குள் புகுந்து அரச மேடை மேலேறி நின்று தலை குனிந்து கால் நகம் நோக்கினாள் இந்துமதி. அரசர் அவளிடம் திரும்பி, மகளே, சொல்க, இவர் குருநகரியின் அரசனின் தூதனாக வந்துள்ளார். நீ அவரை மனம் கொள்ள விழைவதாக அங்கொரு செய்தி சென்றிருக்கிறது. அதன் பொருட்டே உன்னை கோரி இங்கு மனத்தூது அனுப்பப்பட்டுள்ளது. அவ்வண்ணம் விழைவேதும் உன் நெஞ்சில் உள்ளதா? அவள் தலை குனிந்து நிற்க, என் சொல் என்ன என்பதை சேடி சொல்லி அறிந்திருப்பாய்.
அதையும் எண்ணி இங்கு உன் முடிவைச் சொல். உடல் முழுக்க மெல்லிய நடுக்கம் ஓட தலை குனிந்து நின்றிருந்தாள் இந்துமதி. சொல் மகளே, நீ வெறும் பெண் அல்ல, இந்நகரின் இளவரசி. அரச மேடையில் நின்று நீ சொல்லும் சொற்கள் என்றும் நினைக்கப்படுபவை என்றார் அரசர். அவள் தலை நிமிர்ந்து இதழ்களை அசைத்தாள். சொல் திரளாமையை உணர்ந்து மீண்டும் தலை குனிந்தாள். அரசி எழுந்து அவள் தோளை பற்றி, தயங்க வேண்டியதில்லை, உன் முடிவை சொல் என்றாள். மூச்சை இழுத்து தன் உடலை இறுக்கி கழுத்தில் ஒரு நீல நரம்பு புடைக்க தலை தூக்கி அவையை விழிகளால் ஒரு சுற்று நோக்கிய பின் தூதனை நோக்கி அவள் சொன்னாள். சென்று சொல்க, குருநகரின் அரசர் ஆயுஷின் துணைவியாகவே நான் இங்கு வாழ்கிறேன் என்று. பிரிதொருவரை மனம் கொள்ள இப்பிறவியில் என் நிலையிலும் ஒப்பேன். அறிக இந்த அவையும். முந்தைய கணத்தில் அவள் உடலில் திகழ்ந்த தயக்கத்திற்கும் அச்சத்திற்கும் மாறாக குரல் மணி கூர்மையுடன் அவை நிரப்பி ஒலித்தடங்கியது. அரசர் எழுந்து, என்ன சொல்கிறாய் இளவரசி? உன் சொற்களை எண்ணித்தான் சொல்கிறாயா என்றார். குல மூத்தார் ஒருவர் எழுந்து, அவையில் இச்சொற்களை இளவரசி சொன்ன பிறகு மறுத்தொரு சொல் சொல்ல அரசருக்கோ குலத்திற்கோ குல தெய்வங்களுக்கோ கூட உரிமை இல்லை. அரசே, உடல் எடை அரியணையை அழுத்தி ஒலி எழுப்ப கால் தளர்ந்து அமர்ந்த அரசர், குருநகரியின் தூதன், எனது திருமுகத்தை அரசர் முறைப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசகுல முறைப்படி இளவரசியை எங்கள் அரசருக்கு மணமளிக்கவும் வேண்டும். இனி நான் சொல்வதற்கொன்றுமில்லை, அவ்வாறே ஆகுக என்றார் அரசர். பின்னர் தலையை பற்றியபடி, ஊழ் என்னும் சொல் காதில் விழாத நாள் ஒன்று இல்லை. ஆயினும் கண்முன் எழுகையில் ஒவ்வொரு முறையும் அது அச்சுறுத்துகிறது. தன் அறை நோக்கி செல்கையில் இந்துமதியை தொடர்ந்து ஓடி வந்த அவள் அன்னை, அறிவிலியே, என்ன சொன்னாய் என்று தெரிகிறதா? நீ எவருக்கும் மணமகளாக போகிறாய் என்று தெரிகிறதா? தெரியும், அனைத்து கதைகளையும் அறிந்துள்ளேன் என்றாள் இந்துமதி. தந்தை பழி ஏற்றவன் வாழ மாட்டான். கல்பிணித்து நீரில் இட்டது போல் உன் வாழ்க்கை அமையும் என்றாள் அன்னை. விரும்பி ஒருவருடன் வாழ்ந்து அழிவதும் இன்பமே. இனி பிரிதொன்றை நான் எண்ணுவதற்கில்லை என்ற பின் அவள் நடந்து சென்றாள். அவ்வுறுதியை ஒருபோதும் அவளில் கண்டிராத அன்னை தன் தோழியாகிய முதுசேடியிடம் திரும்பி உளம் பதைக்க, என்னடி இது என்றாள். பெண் முதிரும் கணம், அதை நாம் அனைவரும் அறிவோம் தானே என்றாள் அவள். இவள் வாழ்க்கை என மேலும் அரசி சொல்ல போக, அதற்கு தான் பொறுப்பேற்று கொண்டதாகத்தானே இப்போது அவர் சொன்ன சொற்களின் பொருள். இனியொரு சொல் எடுக்க நமக்கு உரிமை இல்லை. நன்று நிகழும் என்று எண்ணுவோம் என்றாள் முதுசேடி. 3 நாட்கள் அரண்மனை சொல்லிழா துயரத்தில் இருந்தது. சினத்துடன் தன் அறைக்குள்ளே அடைந்து கிடந்தார் அயோத்தியின் அரசர். அமைச்சர்கள் அவரை ஆறுதல் படுத்தினர். ஒரு பழங்கதையின் அடிப்படையில் நாம் தயங்கினோம். அதை இனி பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. அரச முறையிலும் குல முறையிலும் நமக்கு நிகரானவர் குறுநிலத்து அரசர் என்றார் ஒரு குல மூத்தார். நாம் பிறவி நூல் நோக்கி நாளும் கோளும் கணித்து இளவரசியை பிரிதொருவருக்கு மனம் செய்து கொடுத்தால் கூட அவ்வரசன் போரில் மடிய மாட்டான், நோயில் படுக்க மாட்டான் என்பதில் என்ன உறுதி இருக்கிறது என்றார் அமைச்சர். மெல்ல அரசர் உளம் தேறி எழுந்தார். மணநாள் குறிக்கப்பட்ட பின்னரே மகளை நோக்கி அகம் கணிந்தார். நீங்கள் இளவரசியை பின்னர் அழைத்து பேசவில்லை அரசே. உங்கள் உளம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் அவர் நகர் நீங்க வேண்டும். இல்லையேல் நீங்கள் நிறைவுடன் இங்கு அமைய முடியாது என்றார் அமைச்சர். ஆம் என்ற பின் அரசர் மாமங்கலைகளை அடிவணங்கி அருள் கொள்ளும் நாளில் அவள் அணிபுனைந்து கொண்டிருந்த போது அவளை அழைத்து வரச் சொன்னார். அவள் பிறந்த நாளிலிருந்து என் உள்ளத்தில் அவள் நீங்கிய கணம் ஒன்றில்லை அமைச்சரே என குரல் கசியச் சொன்னார். எவ்வித அச்சமும் இன்றி தயங்கா காலெடுத்து தன்முன் வந்து நின்ற மகளை நோக்கியதுமே அவள் பெரிதொருத்தி என்று அறிந்து கொண்டார். அந்த நிமிர்வு தன் அன்னையிடம் இருந்தது அல்லவா என்று நினைவு கூர்ந்தார். அவ்வெண்ணத்தால் முகம் மலர்ந்து அவள் அருகே சென்று சிறு தோள்களில் கை வைத்து, நன்று மகளே, உன் முடிவை நீ எடுத்தாய். அதன் இனிப்புக்கும் கசப்புக்கும் பொறுப்பேற்கையில் நீ அரசி என்றானாய். உனது காலடியில் குலங்கள் பணியும். உனது வயிற்றில் புவி ஆளும் பெருமன்னன் பிறப்பான். நன்று சூழ்க என்று அவளை வாழ்த்தினார். கை கூப்பி தந்தையின் வாழ்த்தை ஏற்ற இந்துமதி, இம்முடிவை நான் எடுத்தது குருநகரின் அரசரின் அழகிய தோற்றம் மேல் நான் கொண்ட மையலால் தான் என்று
சில நாள் முன்னர் வரை எண்ணினேன். தந்தையே, அவரை நான் மணப்பது உறுதியாகி மணமேடை என் அகவிழையில் தெரியத் தொடங்கியதுமே அவர் பின்னுக்கு நகரத் தொடங்கினார். இன்று என்னுள் நிறைந்திருப்பது என் உடலில் முளைத்து எழப்போகும் மைந்தன் மட்டுமே தந்தையே. இந்திரனை வென்று அவ்வரியணையில் அமரும் அரசன் அவன் என்று நான் அறிவேன். இக்கணம் அதில் எனக்கு ஐயமேதுமில்லை. அவ்வண்ணமே ஆகுக. இவை அனைத்தும் அவன் மண் நிகழ்வதற்காக எங்கிருந்தோ ஏற்றும் செயல்களாக இருக்கலாம். நீத்தவர் தெய்வங்கள் எனில் பிறக்காதவர்களும் தெய்வங்களே என்றார் அரசர். அச்சொற்களால் உணர்வெழுச்சி கொண்டு அவள் விசும்பி அழத் தொடங்கினாள். அவள் தோள்களை வருடி குழல் நீவி சொல்லின்றி அவளை வாழ்த்தி கொண்டிருந்தார் தந்தை. இரு அரச குலங்களும் மனமுவந்து நிகழ்த்திய விழவென்பதால் 15 நாட்கள் நீடித்த களியாட்டமாக அமைந்தது அந்த திருமணம். நாள்தோறும் விருந்துகளும் கலை நிகழ்வுகளும் களமாடல்களும் நூலாய்வுகளும் நிகழ்ந்தன. வைதிகரும் முனிவரும் வந்து பொருளும் பெருமையும் பெற்று சென்றனர். மனம் நிகழ்ந்த அன்று விண்ணில் இளமுகில்கள் குவிந்து விழுந்த வெள்ளித்தூறலால் தெய்வங்களின் வாழ்த்தே அவர்களுக்கு அமைந்ததே என்று புலவர் பாடினர். இந்துமதி கணவனுடன் குருநகரிக்கு வந்தாள். முதல் இரவில் அவள் கைகளை பற்றி கொண்டு ஆயுஷ் சொன்னான். என்னை முனியவும் தீச்சொல்லிடவும் உனக்கு முற்றுரிமை உண்டு. உன்னை இம்மஞ்சம் வரை கொண்டு வந்து சேர்த்தது என் அமைச்சரின் சூழ்வல்லமை என்று நேற்றுத்தான் அறிந்தேன். சொல்லெனும் மெல்லிய வலையால் கட்டி உன்னை இங்கு இழுத்து வந்தார் அவர். எனக்கும் பெரிதொரு வழி தெரியவில்லை. இல்லை அரசே, இது என் ஊழ் கொண்டு வந்து சேர்த்த இடம் என்றாள். இக்குலம் வாழ வேண்டுமெனில் உன் கருவில் ஒரு மைந்தன் பிறக்க வேண்டும். அவன் இந்திரனை வெல்வான், நாகர்குலத்தை ஆழ்வான் என்று நிமித்திகம் சொல்கிறது. குருதி செல்லும் வழி அமைய வேண்டும் என்பதற்கப்பால் நான் எதையும் இப்போது விழையவில்லை என்று ஆயுஷ் துயருடன் சொன்னான். என் தீச்சொல் பழியை நீ அறிவாய். அதை நான் இறந்து வாங்கி மணிமுடியுடன் சேர்த்து என் தலை சூடியிருக்கிறேன். என் இடம் அமர்ந்து இம்மணிமுடிக்குரியவள் என்பதால் நீயும் அதை அடையவிருக்கிறாய். அதன் பொருட்டு உன்னிடம் வாழும் ஒவ்வொரு கணமும் பொறுத்தருள்க பொறுத்தருள்க என்றே சொல்வேன். உளம் கனிந்து அவள் அவனை அணைத்து, ஒட்டாது வாழும் நெடுநாள் வாழ்வல்ல நான் விழைந்தது. உளம் ஒன்றாகி திகழும் கணங்களே ஆனாலும் அவையே முழு வாழ்வு, பெரிதொன்றும் விழையவில்லை என்றாள். துயர் இறுகி நின்று அவன் முகத்தை நோக்கி புன்னகைத்து, நான் விழைந்த வாழ்வு இது. என் கருவில் எழும் மைந்தனால் இங்கு அழைத்து வரப்பட்டேன். அவன் நீள் மூச்சுடன் அவள் அருகே அமர்ந்தான். நான் என்னை மறந்த உவகை என எதையும் இன்று வரை அடைந்ததில்லை என்றான். நம் மைந்தன் பிறக்கையில் அதை அடைவீர்கள் என்று அவள் சொன்னாள். மாமலர் 31வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.